நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அதற்கிடையிலே இந்த நிகழ்வுகள் தொடர்பாகவும் இந்த நிறுவனத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகளை சொல்வதற்கு நாங்கள் இப்பொழுது ஒருவரை அழைக்கப் போகின்றோம். பசறையூரை சேர்ந்த எங்களுடைய வானொலியின், அதாவது இலங்கை வானொலியினுடைய பிறை FM மாத்திரமல்ல, இலங்கை வானொலி தென்றல் வர்த்தக சேவை என்று இலங்கை வானொலி வரலாற்றிலே மிக பெயர் பெற்று விளங்கிய ஒரு நேயர் AS பாலச்சந்திரன் அவர்களை இந்த இடத்தில் வருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுகள் தொடர்பாகவும் இந்த நிறுவனத்தினர் வழங்கி வைத்த உங்களுக்கு வழங்கிய அன்பு பரிசு, அதுபோன்று இந்த நிறுவனத்திற்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் இன்றைய உங்களுடைய பயணம் பற்றியும் இந்த நிகழ்வினை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க. பாலச்சந்திரன், AS பாலச்சந்திரன் என்றால் இலங்கை வானொலி பிறை எஃப்எம்மினுடைய நீண்ட கால அபிமான நேயர். பாலச்சந்திரன் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றேன். பாலச்சந்திரன், நீங்கள் சொல்லுங்கள், எப்போது இந்த நிகழ்வுக்காக உங்கள் பதுளை நகரிலே இருந்து வந்தீர்கள்? சொல்லுங்கள். கிழக்கு மண்ணிலே எத்தனையோ விளம்பர நிகழ்ச்சிகள் நடைபெற்று இருந்தாலும் இதுதான் நான் கால் பதித்த முதல் நிகழ்ச்சி. அன்புக்குரிய சம்மாந்துரை, என் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வந்தனமும் வாழ்த்துகளும். அதேபோல் ஈஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் அதிபதி அவர்களுக்கும் நீடித்த ஒரு நல்ல வாழ்வு கிடைக்க இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்திக்கொண்டு, எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த உங்கள் அனைவருக்கும், எல்லாம் வல்ல அல்லாவுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே AS பாலச்சந்திரன் அவர்களே, உங்களுக்கு தெரியும், பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் தோறும் உங்கள் அபிமான பிறை எஃப்எம்மிலே ஒலிபரப்பாக கூடிய நிகழ்ச்சி சுவனப்பாதை சிறப்பு பயான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் செவிமடுத்து இஸ்லாமிய கேள்விக்கு சரியான பதிலையும் தெரிவித்து இப்போது பரிசினை பெற்றிருக்கின்றீர்கள். இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் ஈஸ்டர்ன் ஜுவல்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள், அதே போன்று நீங்கள் இப்போது பரிசினை பெற்றிருக்கின்றீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். முதலில், நான் பிறை வானொலியின் தீவிர ரசிகன். பிறை வானொலியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நான் விடுமுறையில் இருப்பதால் முழு நேரமும் பிறை வானொலியோடு தான் இருப்பேன். அது கேட்கின்ற நேர்கள் எல்லோருக்குமே தெரியும். அந்த வகையில் விளம்பர நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கேட்பேன். குறிப்பாக ஈஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் சுவனப்பாதை நிகழ்ச்சியை கட்டாயமாக கேட்பேன். இன மத மொழி அட்பாட்பட்டு அந்த நிகழ்ச்சியை நான் கேட்டு ரசித்து அந்த கேள்விக்கான பதிலையும் அனுப்பியிருந்தேன். எனக்கு பரிசு கிடைக்கும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. என்னையும் தெரிவு செய்த ஈஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் அதிபதி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே பாலச்சந்திரன், அதாவது முஸ்லிம் சகோதரர்கள் தான் அந்த பயானை கேட்டு விடையை அனுப்புவார்கள். ஆனாலும் நீங்கள் வித்தியாசமாக, நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்திருக்கின்றீர்கள். வானொலிக்கு கிடைத்த ஒரு மதிப்பு மட்டுமல்லாமல் உங்களுடைய அந்த மத சகோதரர்களுக்கும் கிடைத்த ஒரு வெற்றி என்றுதான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்ல வேண்டும். யாருக்கு என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோரையுமே இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் உள்வாங்க வேண்டும் என்பதற்காக சில நிகழ்ச்சிகளிலே பொது அறிவு கேள்வியினையும் கேட்டிருந்தோம். SMS கேள்வியிலே பயான் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இஸ்லாமிய கேள்விகளையும் தவிர்த்து சிலவற்றை பொது அறிவாகவும் நாங்கள் கேட்டிருந்தோம். ஏனென்றால் மற்ற சகோதரர்களும் அந்த நிகழ்ச்சியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு கேள்விக்குத்தான் பாலச்சந்திரனுடைய விடை வந்திருந்தது. அவருக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல், நீங்கள் நேற்றைய தினமே புறப்பட்டு வந்தீர்கள். ஒரு வாரத்துக்கு முதலே உங்களுடைய முகநூலில் கூட பதிவிட்டு இருந்தீர்கள். மிக்க சந்தோஷம். நீங்கள் மிக சந்தோஷமான ஒரு முறையிலே நீங்கள் உங்களுடைய மனதார நீங்கள் அதனை உணர்ந்து அவற்றை அனுபவித்திருக்கின்றீர்கள், மகிழ்ச்சி அடைந்தீர்கள் என்பதற்கு பல சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. இறுதியாக பாலச்சந்திரன், என்ன சொல்ல போகிறீர்கள்? மண்ணுக்குள்ளே மாணிக்கம் எப்படித்தான் பதிந்து கிடந்தாலும் அந்த மாணிக்கத்தை எடுத்து பட்டை தீட்ட வேண்டும், அப்போதுதான் அது ஒளிரும். அதே போல நல்ல கலைஞர்களை தேடி எடுத்து இப்படி ஒரு வைபவத்தை செய்து அவர்களை பாராட்டி கௌரவித்து பரிசும் வழங்கும் இது போன்ற ஈஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் அதிபதி அவர்களை போன்ற இன்னும் பல மகான்கள் இந்த பூவுலகிலே உருவாக வேண்டும். பல கலைஞர்களை பட்டத்தீட்டி அவர்களை வாழ்த்தி கௌரவிக்க வேண்டும். எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க
வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். அதேபோல் சகோதரர் நயீம் அவர்களுடைய குரலை நான் பலமுறை கேட்டிருந்தாலும் இன்றுதான் அவரை நேரில் சந்திக்கிறேன். கணீர் என்ற குரல், அந்த குரலை என கேட்கும் போது நமது அறிவிப்பாளர் ஏஆர்என் ஜெப்ரி தான் எனக்கு நினைவு வருகிறது. அடடா, இவர் என்று இன்று கண்டு கழித்தேன். ரொம்ப சந்தோஷம். அதோடு சகோதரி ரம்சானா அவர்களோடு நான் வானொலியில் அடிக்கடி பேசுவேன். அவரோடு நேரில் இன்று ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். உங்கள் எல்லாருக்கும் அதே போல் எல்லா வல்லோனுக்கும் எனது நன்றிகள், பிரார்த்தனைகள். நன்றி. எப்போதும் என் வந்தனமும் வாழ்த்துக்களும் என்றுதான் எங்களோடு உரையாடுவார். அவருடைய அன்பான பேச்சும் அவர் தருகின்ற ஆக்கம் ஊக்கம் எங்களை இன்னும் பல இடத்திற்கு உயர்த்தி செல்லும். அது மட்டுமல்லாமல் இலங்கை வானொலி பிரேயப்ப மாத்திரமல்ல, தேசிய வானொலி, எங்களுடைய தென்றல், வர்த்தக சேவை என்று அன்னை வானொலியிலே அவர் தடம் பதித்த ஒரு அபிமான நேயர். அவருக்கு அந்த அபிமான நேயருக்கு அதாவது மதுர கீதங்கள் என்ற நிகழ்ச்சியிலே ஒரு விருது கூட அவருக்கு கிடைத்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே அவற்றையும் ஞாபகப்படுத்தி இன்னும் பல விருதுகளை எல்லாம் நீங்கள் பெற வேண்டும், எமது வானொலி பயணத்திலே பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி உங்களை வழி அனுப்புகின்றோம். வாழ்த்துக்கள், நன்றிகள் பாலச்சந்திரன். உங்களுக்கு நன்றி பாலச்சந்திரன். ஏஎஸ் பாலச்சந்திரன் அவர்களுக்கு இதே பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது